அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம கலிமி இஸ்லாமிக் மீடியால 60 டேஸ் குரான் சேலஞ்ச் போயிட்டு இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். அதுல இன்னைக்கு டே 36. அல்லாஹ்வின் கிருபையால் 35 நாட்களை நாம் பரிபூர்ணப்படுத்தி இருக்கின்றோம். இன்ஷா அல்லாஹ் இன்னையோடைய பாடம் என்னன்னு சொன்னா இக்லாபுடைய பாடத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க இன்னைக்கு பாடத்துக்குள்ள போலாம். ஆரம்பிக்கலாமா? ஸலவாத் சொல்லுங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா ஸய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ ஸல்லிம். அன்பானவர்களே, இக்லாபுடைய பாடம் நம்ம பார்க்கிறோம். ஒண்ணுமே இல்ல, ரொம்ப ரொம்ப சிம்பிளான இலகுவான சட்டம் தான் இது. நூன் சாக்கின் இருக்கு இல்லையா, சுக்கூன் பெற்ற நூனுக்கு பிறகு பா வந்துச்சுன்னு சொன்னா பாருங்க, சுக்கூன் பெற்ற நூனோ அல்லது தன்வீனுக்கு பிறகோ பா வந்தா இந்த நூனே சாக்கினுடைய சப்தத்தையும் தன்வீனுடைய சப்தத்தையும் மீமுடைய சப்தமாக மாற்றி, நல்லா கவனிக்கணும், மீமுடைய சப்தமாக மாற்றி அதை அழுத்தி ஓதணும். நமக்கு குரான்ல பார்க்கும் பொழுது இந்த மேல போட்டுருவாங்க பாருங்க, குட்டியா மீம் போட்டுருவாங்க பாருங்க, பாத்தீங்களா? இந்த மாதிரி மீம் போட்டுருவாங்க எல்லா இடத்துல. எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த இக்லாபுடைய சட்டம் வருதோ அங்க என்ன போட்டுருவாங்க? மீம் போட்டுருவாங்க. அப்ப இப்படி மீம் இருந்தாலே நம்ம புரிஞ்சுக்கணும், இது இக்லாபு. இங்க மீம் நோன்ற மண் அப்படின்னு இருந்தாலும் பாவோட சேர்க்கும் பொழுது இதை மண்ணுன்னு ஓதக்கூடாது, என்ன ஓதணும்? மம் அப்படின்னு ஓதணும். அதே மாதிரி இங்க லனஸ்ப அன் பின் அப்படின்னு இருக்கு. தன்மீனுக்கு பிறகு பா வந்தா தன்மீனுடைய சப்தத்தை இன் என்கின்ற அந்த சப்தத்தை இன் என்ற சத்தமாக மாற்றி அழுத்தி ஓதணும் அப்படின்னு நமக்கு சட்டம் இருக்கு. அதனால மாத்தி அம்பின் அப்படின்னு ஓதணும், அவ்வளவுதான். சரிங்களா? இப்போ இத அடிப்படையாக கொண்டு இங்க பல உதாரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம பார்த்துடலாம். வாங்க, நல்ல கவனமா அப்படியே கூடவே உங்களுக்கு தெரிஞ்சது பார்த்தோன்னே சொல்ல முடிஞ்சா அப்படியே ஓதுங்க. இது நல்ல பயிற்சியாக இருக்கும். தெரியாதவங்க நான் சொன்ன பிறகு நீங்க கூடவே சேர்ந்து சொன்னா நல்லா இருக்கும். மம் பகில மம் பகில லனஸ்ஃபஅம் லனஸ்ஃபஅம் பின் நாசியா. தனியா சொல்லும் போது லனஸ்ஃபஅன், இதை பிரிச்சு படிக்கும் போது பின் நாசியா. சேர்த்து இப்ப ஓதுங்க, லனஸ்ஃபஅம் பின் நாசியா. இங்க பாத்தீங்கன்னா நாசியா குண்டுத்தா கடைசியில முடிஞ்சா அது ஹாவா நம்ம மாத்தணும்னு சொன்னோம். அந்த அடிப்படையில இப்ப இப்படி ஓதுறோம். அடுத்து பாருங்க, மின் பைனி சுல்பி. சொல்லுங்க, மின் பைனி சுல்பி. கூட சேர்த்து மொத்தமா இந்த பெரிய வார்த்தை சேர்த்து உச்சரிக்க முடியலன்னா நமக்கு உங்க எல்லாருக்கும் ஆல்ரெடி நம்ம எழுத்து கூட்டி எப்படி ஓதணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். அதை அடிப்படையாக கொண்டு நீங்க ஓதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் இலகுவா இருக்கும். இல்ல அப்படியே பார்க்கும்போது நான் ஓதும் போதே கூட சேர்ந்து ஓதுட்டீங்கன்னா அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நல்லா பயிற்சி பண்ணிருக்கீங்கன்னு அர்த்தம். குரான் ஓதுறதுக்கு ஒரு 90% நீங்க தயாராயிட்டீங்கன்னு அர்த்தம். இன்ஷா யாரெல்லாம் தயார் அப்படின்னு இருக்கீங்களோ கமெண்ட்ல இன்ஷா அல்லாஹ் ரெடி அப்படின்னு போடுங்க. வாங்க அடுத்து பார்க்கலாம். கிராமின் பராரா, கிராமின் பராரா. மின் பஅதி, மின் பஅதி முத்தஹ்ஹரா. எப்படி சொல்லுங்க? முத்தஹ்ஹரா, முத்தஹ்ஹரத்தின் பிஐதி. சொல்லுங்க, முத்தஹ்ஹரத்தின் பிஐதி. சஃபரா, சஃபரா. இப்ப அப்படியே மொத்தமா சேர்த்து சொல்லணும். முத்தஹ்ஹரத்தின் பிஐதி சஃபரா. சொல்லுங்க, முத்தஹ்ஹரத்தின் பிஐதி சஃபரா. அடுத்த வார்த்தை பிதம்பிஹிம்.
بذنبهم خبير بما خبير بما تعملون تعملون இப்ப சேர்த்து சொல்லுங்க خبير بما تعملون அடுத்து سميع بصير இன்னொரு வாட்டி சொல்லுங்க سميع بصير كلا كلا لا ينبذن அப்படி இருக்கு. அப்ப நிப்பாட்டும் போது அப்படி நிப்பாட்டணும் போதுங்க. கல்லா லயும்பதன் அடுத்த வார்த்தை அலீமும் பிதா அலீமும் பிதா அலீமும் பிதாத்திஸ் சுதூர் இன்னொரு வாட்டி ஓதுங்க அலீமும் பிதாத்திஸ் சுதூர் ரஜுஉன் பஈத் ஈத் அப்படி சொல்றோம் இல்லையா. அப்போ தால் இங்க சட்டம் இருக்கு, நினைவு கூறுறேன். இங்க உங்களுக்கு குத்துபு ஜத் அப்படின்னு கல்கலா வார்த்தைகள் நம்ம சொன்னோம். காஃப் தா பா ஜீம் தால் இந்த 5 எழுத்துக்கு மேல சுக்குன் வந்தா அதை அசைச்சு ஓடணும் நம்ம சொன்னோம் இல்லையா. அந்த அடிப்படையில தான் இப்படி ஓதுடும். ரஜுஉன் பஈத் அடுத்தது ரசூலும் பிமா லா தஹ்வா ரசூலும் பிமா லா தஹ்வா ரசூலும் பிமா லா தஹ்வா. அவ்வளவுதான். இந்த பாடத்துல ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா நீங்க கேட்கலாம். ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கோ அல்லது நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு அதுல கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நேற்று பாடத்தை ஒரு வாட்டி கொஞ்சம் ரிவைஸ் பண்ணி பாருங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களால பார்த்தோன்னே சொல்ல முடியுதா, எழுத்து கூட்டியாவது சொல்ல முடியுதா அப்படின்றத பாருங்க. இன்ஷா அல்லாஹ் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம், நம்ம நிறைவுக்கு வந்துகிட்டு இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய கிருபையால நிறைவுக்கு வந்துட்டு இருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இந்த ரமதான்ல நம்ம குர்ஆனை நிச்சயமாக ஓதணும். அல்லாஹ் அதற்குரிய தௌஃபீக்கை தருவானாக. அன்பிற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ் இன்னைய பாடம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்கெல்லாம் இந்த இக்லாவுடைய பாடம் புரிஞ்சுதோ கமெண்ட்ல அல்ஹம்துலில்லாஹ்னு போடுங்க. சந்தேகம் ஏதாவது இருந்தா இன்ஷா அல்லாஹ் நம்முடைய வாட்ஸ்அப் லேர்னிங் குரூப் இருக்கு, அதுல நீங்க தாராளமாக கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைய ஒரு முக்கியமான பாடத்துல உங்க எல்லாம் சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.